ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் காயும் பழமும் வாங்கிட்டு போகலாம். இப்போது இந்தியாவில் நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்னென்ன காய்கறி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் 2 பேருமே சாப்பிட்ற மாதிரியான காய்கறிகள் இருந்தால் பார்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிற இந்த காய்கறிகளை அவங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளட் சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்கிற காயெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு, வாழைப்பிஞ்சு, வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாகற்காய், புடலங்காய், கோவைக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி, அதோட கீரை வகைகளை முருங்கைக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பருப்புக்கீரை, தண்டுக்கீரை, பசலிக்கீரை, மணத்தக்காளி கீரை, புளிச்சக்கீரைன்னு எந்த கீரை வேணாலுமே தினமும் அவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். பழங்களில் நாவற்பழம், நெல்லிக்காய், பப்பாளிப்பழம் தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோட கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் சாப்பிட்றதும் அவங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதோட சாத்துக்குடி, ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆப்பிள் சாப்பிடலாம், ஆனால் அளவோடு சாப்பிடணும். வாழைப்பழம் வாரத்துக்கு 2 எடுத்துக்கலாம்.